ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கோலிவுட் சூப்பர் ஸ்டார் அஜித்குமார் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்டர் அஜித்குமார் பார்த்தீங்கன்னா கிரவன்டிக் ஐரோப்பிய தொடரில் கலந்துக்கிட்டாரு. இதில் அஜித்குமாரோட டீம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அபாரமான திறமையை காமிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக திகழ்பவர் ஆக்டர் அஜித்குமார். கார் பந்தய வீரராகவும் ஒரு பக்கம் அவரோட திறமையை காமிச்சிட்டு வராரு. குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அப்புறம் கார் ரேசிங்கில் அதிக கவனம் செலுத்திக்கிட்டு வராரு ஆக்டர் அஜித்குமார். இந்த அணி பார்த்திங்கன்னா துபாய், பெல்ஜியம், ஸ்பெயின், அபுதாபி உள்ளிட்ட பல இடங்களில் நடைபெற்ற பல்வேறு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து பல முக்கிய ரேசிங்லேயும் அஜித்குமார் அணி கலந்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2026, 2027 ஆண்டுக்கான போட்டி திட்டங்களை அஜித்குமார் வெளியிட்டிருக்காரு. ஒலிம்பிக் ஐரோப்பிய தொடர், அப்புறம் மிஷலின் லீமான்ஸ் கப் மற்றும் ஆசிய லீமான்ஸ் கோப்பை போன்ற முக்கிய சர்வதேச போட்டிகளில் அவங்க பங்கேற்றிருக்காரு. இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய கிரவன்டிக் ஐரோப்பிய தொடரில் முதல் சுற்றில் அஜித்குமார் ரேசிங் அணி சிறப்பாக அவங்களோட செயல்திறனை வெளிப்படுத்தியிருக்காங்க. 12 மணி நேரம் நடைபெற்ற இறுதி போட்டியில் 13வது இடத்துல தொடங்கிய அணி கடைசியில் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு, முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த போட்டியை தொடர்ந்து அடுத்த ஆண்டு ஜனவரி வரை நடைபெறும் பல சர்வதேச போட்டிகள்லையும் ஆக்டர் அஜித்குமார் தொடர்ந்து பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.